பொதுக்குழு அப்படின்ற பேர்ல ஒரு பொதுக்குழு நடத்தி, பொய்ய மட்டுமே பேசி ஒருத்தரால கட்சி நடத்த முடியும் அப்படின்னா, அது விஜயால மட்டும் தான் முடியும். இந்த கரூர் கூட நெரிசல் சம்பவத்துல கிட்டத்தட்ட 41 பேர் மிகவும் கொடூரமான முறையில இறந்து போனாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் நேரத்துக்கு வராதது. அதுக்கப்புறம் அங்க தண்ணி குடுக்காதது மக்களுக்கு. அங்க எந்த ஒரு தண்ணி ஃபெசிலிட்டியுமே செய்து தரல. அது மட்டும் இல்லாம அங்க மொபைல் டாய்லெட் அவங்களுக்கு செய்து தரப்படல. அது இல்லாம கட்சி நிர்வாகிகள் எந்த ஒரு பணியுமே அந்த கரூர்ல அவங்க செய்யல. இந்த மாதிரியான விஷயங்களால தான் கிட்டத்தட்ட 41 பேர் அன்னைக்கு இறந்து போனாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் காவல்துறையும், தமிழக அரசும் தான். அவங்க நாங்க கேட்ட இடத்த குடுத்திருந்தா அவங்க இத்தனை பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாரு. விஜய் கேட்ட இடத்த குடுத்திருந்தா இதை விட பலி எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும் அப்படின்றது விஜய்க்கு தெரியல. முன்னபின்ன இந்த அரசியல் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தா அந்த மாதிரி விஷயம் தெரியும். அவர் தான் சினிமா இருந்தாரு. பணம் 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 அந்த மாதிரி இருந்ததுனால எப்படி இந்த மாதிரியான விஷயம் தெரியும்? சரி, அவன் கூட இருக்கிறவங்களாச்சும் இந்த மாதிரி விஷயம் தெரியும் அப்படின்னா, அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இதுல ஒரு நேரம் இருந்தா தானே அவங்களுக்கு. சரி, ஆனா இந்த மாதிரியான விஷயம் தொடர்ந்தால் டிவிகே கட்சி தொடர்வது மிக மிக கடினம். மக்கள் இதற்கு சரியான ஒரு பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்னு